அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி 2 கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் 2,24,00,000 குடும்ப ரேஷன் கார்டுகள் செயல்பாட்டில் உள்ளன. இதை தவிர 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளது. இதனை தவிர புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2 லட்சம் பேர் விண்ணப்பித்து இருக்கிறார்கள். ஆனால் மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகையை வழங்கும் திட்டம் காரணமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படாமல் இருந்தது. எனினும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பே புதிதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கு நேரடியாகவே சென்று அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தனர். அதில் ஒரே வீட்டில் வசிப்பவர் தாய் தந்தை பெயரில் ஒரு கார்டும் மகன் மருமகள் பெயரில் இன்னொரு கார்டும் கேட்டு விண்ணப்பித்து இருக்கிறார்கள். எனவே விண்ணப்பிக்கும் எல்லோருக்குமே கார்டுகளை தந்து விடாமல் தங்களுக்கு வந்து சேரும் விண்ணப்பங்களில் தகுதியான கார்டுகளை தேர்ந்தெடுக்க விண்ணப்பத்துடன் கூடிய இணைந்திருக்கும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை எல்லாம் அதிகாரிகள் முதலில் ஆய்வு செய்தார்கள். அதன் பிறகு சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் முகவரிக்கு நேரடியாகவே சென்று வீட்டை ஆய்வு செய்தார்கள். அந்த வீட்டில் கிச்சன் 1 உள்ளதா அல்லது 2 உள்ளதா, அடுப்பு 1 அடுப்பா 2 அடுப்பா, யார் பெயரில் உள்ளது, ஒரு கேஸ் சிலிண்டரா 2 கேஸ் சிலிண்டரா, அது யார் பெயர்களில் உள்ளது என்பதை எல்லாம் நேரில் சென்று ஆய்வு செய்திருந்தனர். தற்போது ஆய்வு பணிகள் முடிந்துள்ள நிலையில் புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழக அரசு கூட்டுறவுத்துறைக்கு புதிய உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. அதாவது சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பு இல்லாத ரேஷன் கார்டுதாரர்கள் மற்றும் ஒரு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்களுக்கு ரேஷனில் லிட்டர் மண்ணெண்ணெய் 15 ரூபாய்க்கு வழங்கப்படுகிறது. கார்டுதாரர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாநில அரசுகளுக்கு மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு நிர்ணயம் செய்கிறது. ஆனால் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் மண்ணெண்ணெய் அளவு குறைக்கப்பட்டதால் ஒருவருக்கு 1 லிட்டர் கூட தர முடியவில்லை. தமிழக மண்ணெண்ணெய் குறைப்புக்கு ரேஷன் கார்டுதாரர்கள் எண்ணிக்கையை விட வீட்டு கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகமே காரணம் என்று மத்திய அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் தமிழகத்தில் மண்ணெண்ணெய் வாங்கக்கூடிய கார்டுதாரர்களின் வீடுகளில் உண்மையிலேயே கேஸ் இணைப்பு இல்லையா என்பதை ஆய்வு செய்யுமாறு உணவு வழங்கல் துறை அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது.